வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. இப்போ ஒரு நல்ல ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட்டு அது சந்தையில் வெற்றி அடையுது அப்படி சொன்னால் உடனே அந்த ப்ராடக்ட் மாதிரியே ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணுவாங்க. இவர் இப்படி சங்கன்னு ஒன்று உற்பத்தி பண்ணுறாரு. இவருக்குன்னு தனியான ஒரு வழியில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் விரலை விட முடியாத அளவுக்கு அத்தனை ஒரு உபரி சங்கங்களும் ஆன்லைன் டிவிகளும் அதை கூட பாருங்க, அத்தனை பேரும் அவங்கவுங்க திறமைக்கு தனித்தனியாக ஒரு புது சங்கம் ஆரம்பிக்கிறாங்கன்னா கூட அந்த பேரை கூட பாருங்க, அவரோட பேரை அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரியே வைக்கிறது. ஆன்மீக கலசம், அமிர்த கலசம், கும்பமேளா, சதய கலசம், எத்தனை கலசம். அப்படின்னா அவர் ஜெயிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. சாதாரணமாக இன்னைக்கு 70வது கூட்டத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அதனால இறையர்களும் குருவர்களும் திருவர்களும் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கட்டும்னு நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அது மட்டும் இல்லை, இவர் வெறுமனே ஜோதிடத்துக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு எதுவும் செஞ்சுக்கிட்டு வரதா பார்க்கல. நான் இன்னும் நிறைய நம்மளோட பண்பாடு விஷயத்துலையும் நீங்கள் இந்த தூணை பார்த்தீங்கன்னாவே தெரியும். காவி கலரை பயன்படுத்துறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஒரு முத்திரை சங்கின்னு, அப்படி எதுக்கும் பயப்படாதவர். அந்த அழைப்புதலில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு சமீபம் ஒரு அழைப்பில் பார்த்தா அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. அது என்ன அகில உலக உண்மை ஜோதிடர்கள்னு, அது என்ன உண்மை ஜோதிடர்கள் எனக்கு தெரியல. அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரு? அப்போ ஜோதிடத்தில் பெரும்பாலும் பொய் தான் இருக்குதா? உண்மை ஜோதிடம்னு ஒன்று இருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? பொய் ஜோதிடம் தான் போடிட்டு இருக்குதா? என்ன பேர் வைக்கணும்னு தெரியல, அதுக்கு ஏதோ ஒரு பேர் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது. அப்படி நிறைய ஒரு கல்விக்கு இந்த மாதிரி நிறைய சமுதாய வேலைகளையும் கூட இணைச்சி செஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் அவர் விளம்பரப்படுத்தலை. இருந்தாலும் அவருக்கு தோள் கொடுக்கக்கூடிய நம்ம பெரியசாமி ஐயா, நம்ம மணிமுருகேசன் ஐயா, இன்னும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவருக்கு இன்னும் என்ன சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தார். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் அவர் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. இன்னும் அவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யட்டும். எப்பவுமே நண்பர்களெல்லாம் பலம், நண்பர்களெல்லாம் இதே போல் அவருக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யுங்க. இந்த 70வது கூட்டத்துக்கு கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாரு. கிரக சேர்க்கை அது பொதுவான தலைப்பு. நாமளும் அந்த தலைப்பை ஒட்டியே தான் பேசணும். ஒரு 2 கிரகங்களுக்கு குறைவில்லாம சேர்ந்தாதான் அதுக்கு சேர்க்கைன்னு பேரு. நமக்கு கட்டாயமா 9 நவகிரகங்கள் சொல்றோம். இந்த 9 ஒன்றும் சேரவே சேராது. அப்போ 9 கிரகங்கள் அப்படிங்கிறதும் இந்த கிரக சேர்க்கையில இல்லை. ஒரே ஒரு கிரகம் அப்படிங்கிற வார்த்தையும் கிரக சேர்க்கைக்கு பொருந்தாது. அப்ப இந்த 2லேருந்து 8க்குள்ளார வர்றது கிரக சேர்க்கை. இப்போ ஒரு சூரியனும் புதனும் சேர்றாரு, உடனே நம்ம ஒரு கல்வி யோகம், நிபுண யோகம், புத ஆதித்ய யோகம் இப்படிலாம் பேர் சொல்லுவோம். சேர்க்கைங்கிறதுல 2 விஷயம். அது யோகம்ங்கிற வார்த்தையை சொல்லுதுன்னா அது நன்மையை தரக்கூடிய சேர்க்கை. அதே சேர்க்கைங்கிற வார்த்தை தீமையை தரக்கூடியதா இருந்தால் தோஷம்னு சொல்லிடுறோம். அப்போ இந்த இடத்துல ஜோதிடத்தில் யோகமோ தோஷமோ அந்த இணைவுனால, இந்த கிரகங்களுக்கு உண்டான இணைவுனால ஏற்படுது. இப்போ நாம் இப்போ குருச்சந்திர யோகம்னு சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இந்த குருச்சந்திர யோகமெல்லாம் ஒன்றும் நல்லதை செஞ்ச மாதிரி பார்க்கல நான். அது என்னோட குருநாதர்லாம், ஆனால் என்னோட குருநாதர்லாம் அந்த குருச்சந்திர யோகம்லாம் கிடைச்சுன்னா ரொம்ப தரமட்டமாக சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் அதுக்கு எப்படி ஒரு யோகம்னு பேர் வந்துச்சு? அதில் தீமை இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் பெரியவங்க அதுக்கு யோகம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சகட யோகம், சகட தோஷம் அப்படிம்போம். சகடைக்கு யோகம்னு சொல்லுவோம், தோஷம்னு சொல்லுவோம். சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் நான் கேட்டேன், மரண யோகம். ஆமாம், மரண யோகத்துக்கு மரண யோகம்னு பேர் வச்சாங்க, தோஷம்னு தான் சொல்லியிருக்கணும். மரண யோகம்னு சாவையில் நல்ல சாவு வேணும்னா மரண யோகம் இருக்கணும் அப்படிங்கிறான். துர்மரணம் வரக்கூடாதுன்னா மரண யோகம் இருந்தால் தான் சாவையில் கூட நல்ல சாகு வருமா. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பெரியவங்க
அந்த அமங்கலத்தை வெளிக்காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அந்த யோகம்ங்கிற வார்த்தையை இணைச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அருளணி பொருளணி அப்படி சொல்லி. இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் சேர்ந்தது அருளணி அப்படி கேட்பேன். இவங்களுக்கு குருச்சந்திர யோகம் பாதிக்கிறது இல்லை. ஸோ காரணமின்றி ஒரு யோகத்தை நாம் முடிஞ்ச அளவுக்கு கெட்டதாக சொல்லக்கூடாது. அவன் தோஷத்துக்குரிய 2 விஷயத்தை கூட அகடின் மன்னனுக்கு மதி வியமாரெட்டில் சகடைன்னு சொன்னா கூட அந்த தோஷத்துக்குரியதை கூட யோகம்னு சொல்றான்னா முடிஞ்ச அளவுக்கு நாம நல்ல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப அந்த மாதிரி நான் அதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி எந்தெந்த கிரகம் இந்த 12 லக்னத்துக்கு சேர்ந்தா அது யோகத்தை செய்யும். யோகம்னா பெரும்பாலான ஜாதகங்களுக்கு நன்மை செய்யறது. ஏன்னா நாங்க இப்ப திரும்ப சொல்றது, சில யோகங்கள் சிலருக்கு நன்மையை தராது. அதனால உங்களுக்கு இந்த யோகங்களை முதல்ல எப்படி எடுக்கிறது, அதான் இந்த கிரக சேர்க்கையை என்னோட தலைப்பு அதுதான். எப்படி எடுக்கிறது, அது நன்மையை தரக்கூடிய விதமா எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றது, அப்படி சின்ன ஒரு ஹிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு நான் ரெடி ரெக்கனர் தான் தரப்போறேன். 12 லக்கணத்துக்கும் 2 கிரகம்னா அது எதுவா இருக்கலாம், 3 கிரகம்னா அது எதுவா இருக்கலாம். இப்படி உங்களுக்கு நான் இப்ப 9 நவகிரக சேர்க்கையில ஒற்றை கிரகத்துக்கு சொல்லல, அப்படின்னா அந்த அர்த்தம் தலைப்புக்கு அப்பாற்பட்டது. 9 கிரகம் சொல்லல, காரணம் ராகுக்கு எது 180ல இருக்கும். இன்னொரு இதையும் இதுல நான் கழிச்சிடுறேன். இந்த 4 கிரகம் சேருது பாத்தீங்களா, இந்த 4 கிரக சேர்க்கையை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல போறதில்லை. அதாவது நம்ம பெரியவங்க சில விஷயமெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, மறைஞ்ச கிரகம் நிறைஞ்ச பலனை கொடுக்காது. அந்த மாதிரி இந்த 4 கிரகம் ஒன்னா சேர்றதையும் ஜோதிடத்துல நல்ல விஷயமா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நான் என்னோட பார்ட்டிங்களுக்கு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். 4 கிரகம் உங்க புள்ள ஜாதகத்துல சேர்ந்து இருக்குது, உங்க பையன் ஜாதகத்துல சேர்ந்து இருக்குது, 4 சேர்ந்தா நாசம் அப்படி சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீங்க எப்பயுமே கிரகங்களா நினைக்காதீங்கம்மா. உங்க பிள்ளைங்க ஜாதகத்துல இப்படி 4 கிரகம் சேருதுன்னா அது அவங்களோட சேர்க்கைன்னு நினைங்க. மனுஷங்க தான் கிரகம். அப்ப பொட்ட பிள்ளைங்க ஜாதகத்திலயோ ஆண் ஜாதகத்திலயோ 4 கிரகம் சேர்த்துனா அவன் நட்பு வட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்ப அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்படி அதான் 4 நாசம் அப்படிங்கிறது. இதுக்கு எத்தனையோ நம்ம இதுல பெரியவங்க பழமொழியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாம் நம்ம சில வார்த்தைகளை பயன்படுத்துறதுல கூட சட்ட சிக்கல்கள் இருக்கு. அதனால நாம இந்த 4 கிரகம் சேர்க்கைய பெரும்பாலும் நான் எடுத்துக்கிறது இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு கண்ணு முன்னால உங்களுக்கு ராசி கட்டம் 12 இருக்கிறதா நினைச்சுங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இது உங்களுக்கு நம்ம எம்எம் கலசத்துல ஒளிபரப்பாகுது. பின்னால கூட நீங்க வீட்டுக்கு போய் அதை திரும்ப போட்டு கூட அந்த எண்களை அதெல்லாம் கரெக்டா நீங்க எழுதி வச்சுக்கிங்க, பயன்படும். இப்ப எல்லா லக்னங்களுக்கும் அந்த 1, 5, 9 இது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் எல்லாம் நன்மை செய்யும். சொல்லுவாங்க இல்லையா, 5, 9 கூட ஒரு பாவர் சூப்பர் ஆனாலும் மிஞ்சி பலன் தருவார் அப்படின்னு. இப்போ ஒரு மேச லக்கணம் அப்படி சொல்றீங்க, அந்த லக்கணத்துக்கு 5 கூடையவர் யாரு? சூரியன். 9 கூடையவர் குரு. அப்போ உடனே அப்போ மேச லக்கணத்துக்கு இந்த சூரியன் குரு பிரதானமான நன்மை செய்யக்கூடியவங்க. அப்போ இந்த சூரியன் குரு இணைவுங்கிறது இந்த மேச லக்கணத்துக்கு இந்த கிரக சேர்க்கை பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். சரி, இது 2. இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் 3 கிரக சேர்க்கைக்கு 3 கிரக சேர்க்கைக்கு சரி கூடமே 3வது கிரகமாக சுக்கிரனை சேர்த்துங்க. அப்போ 2 கிரக சேர்க்கைக்கு பிரதானமாக எதை சொல்கிறோம்? சூரியனையும் குருயும் 5, 9 கூடையவர்னு. ஆனால் 3 கிரக சேர்க்கைக்கு அதே மேச லக்னத்துக்கு சுக்கிரனை சேர்த்துக்க சொல்கிறோம். நீங்கள் பாருங்க, நீங்கள் மாரகஸ்தானத்தில் 2, 12 குறிக்கிறாங்க. மாரகஸ்தானத்தில் 2, 12 குறிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த 12 லக்கணத்துலையும் பாருங்க, அந்த மாரகாதிபதி தோஷத்தை தூதியாதிபதியாயினும் கொல்லான் அப்படின்னு இந்த 2, 12 உங்களுக்கு மட்டும் ஒரு அடமொழி கொடுப்பாங்க. என்ன காரணம்? துதியாதிபதி யாரு? 2 கூடையவனை தான் துதியாதிபதினு சொல்றது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனை பகச்சிக்க கூடாதான், பக்கத்து வீட்டுக்காரனை பகச்சிக்க கூடாதான். அப்ப மேச லக்னத்துக்கு யாரு பக்கத்து வீட்டுக்காரன்? சரி, பக்கத்தோடு முதல்ல ரிஷபம், அதுக்கு யாரு யோகாதிபதி? சூரியன். ரிஷபத்துக்கு யோகாதிபதி யாரு?
அதனால ஒரு ஜாதகத்துல அதுவும் குறிப்பா இந்த பொருளணின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்களா, இந்த புதன் சுக்கிரன் சனி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் பாத்தீங்களா அந்த கிரகங்களுக்கு கேந்திராதிபதி தோஷமே வர்றதில்லை. அப்ப அந்த ஒரு காரணத்தை சொல்லி 3 கிரகத்துல சுக்கிரனை சொல்றோம். 4 கிரகம் நான் ஏற்கனவே இணைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதே ஜாதகத்துல மேஷ லக்னத்துக்கு 5 கிரகம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம புதனை சேர்த்துங்க. அப்ப உங்களுக்கு மேஷ லக்னத்துக்கு 2 கிரகம்னா சூரியன் குரு, 3 கிரகம்னா சுக்கிரன், 5 கிரகம்னா சூரியன் புதன் குரு சுக்கிரன். இது எல்லாமே அந்த ஜாதகத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய இணைவு. இது சேர்க்கை இல்லை, இது யோகமும் கூட. அதே ஜாதகத்துல ஒரு 6 கிரகம் சந்திரனை சேர்த்திக்குங்க. சரி, 7 கிரகம் நீங்க ஒண்ணு நல்லா ஞாபகிச்சுங்க. இது இப்ப சொல்றதுதான். எப்பயுமே இந்த சூரியன் சந்திரனை வந்து ஒரு அந்த சேர்க்கையில உள்ள கொண்டுட்டு வர்றோம் அப்படி சொல்லிட்டா, அந்த லக்னத்துக்கு சூரியனோ அல்லது சந்திரனோ ஒரு சேர்க்கையில நன்மை செய்யக்கூடிய கிரகம்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ராகு கேது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த சூரியனோட தன்மையோ அல்லது இந்த சந்திரனோட தன்மையோ கிரகண தோஷத்துக்கு ஆளாகிறதுனால அது தன்னோட முழுமையான ஒரு தன்மையை பிரதிபலிக்காது. அப்ப பாருங்க, இப்ப நாம 7 கிரகம் பேசுற இடத்துல என்ன கிரகம் மிஸ் ஆயிருச்சு? ஏற்கனவே உங்களுக்கு சூரியன் தான் மேஷ லக்னத்துக்கு பிரதான யோகம்னு சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒருத்தர். அப்ப அந்த இடத்துல ராகு கேது இணைக்கலாமா? சூரியனோட ராகு கேது சேர்ந்தா என்ன ஆகும்? கிரகண தோஷம் வாங்கிடும். இங்க ஏற்கனவே கூட்டமான கிரகங்கள் இருக்குது. கூட்டமான கிரகங்கள் இருந்துச்சுனாவே அது ஒரு கலவை. அதனால ஒரு கலவையை வந்து இனிக்கக்கூடிய பாயாசமாகவும் சிறந்த உணவாகவும் மாற்ற முடியும். ஒரு கெட்டுப்போன பாலாகவும் அதை மாற்ற முடியும். அந்த கெட்டுப்போன பாலையே மறுபடியும் கெடுத்து பால்கோவாவும் மாற்றலாம். அதனால கூட்டு கிரகங்கள் அது எதோட எது சேர்ந்தா அது ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையான அந்த வழிமுறையில் தான் இந்த நம்ம பாதகஸ்தானம், மாரகாதிபதி, அந்த இடத்துல யார் மூல திரிக்கணும், யார் ஆட்சி உச்சம், இதெல்லாம் எடுக்கிறது. இதை நீங்க அடிப்படை கரெக்டா படிச்சிட்டீங்கன்னா இந்த கிரக சேர்க்கையை உங்களால ஈஸியா எளிமைப்படுத்த முடியும். இப்ப அது மாதிரி இப்ப நாம 7 கிரகம் சேர்க்கைன்னு சொன்னோம் இல்லையா, 6 வரைக்கும் சொல்லியாச்சு. மேஷ லக்னத்துக்கு 6 கிரகம் எது நன்மை செய்யும்? சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், கூடவே சந்திரன். இது 6 கிரகம் ஆயிப்போச்சு. ஆல்ரெடி சூரியனோட சந்திரன் இப்ப சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னு நினைச்சுக்கங்க. அங்க ராகு கேது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். 6 2 8 போச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆளு சனி. ஆனா இந்த சனி மட்டும் மேஷ லக்னத்துல இருந்துட்டா இந்த 7 கிரகத்துல கண்டிப்பா 7 கிரக சேர்க்க தோஷமா மாறிடும், யோகமா இருக்காது. ஆனா நாங்க 7வது கிரகமா சனியை தான் ரெக்கமெண்ட் பண்றோம். காரணம் என்னன்னா உங்களுக்கு ராகு கேது சூரிய சந்திரனோட சேரக்கூடாதுங்கிறனால. அதனால இப்ப இந்த 7வது கிரகமான சனி அந்த நம்மளுக்கு எது பாதகத்தை பண்ணுதோ அந்த கிரகங்கள்ல இருந்து ஒரு 15 டிகிரி விலகி இருக்கணும். விலகி இருந்தா இந்த கூட்டு கிரகம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். சனி மட்டும் மேஷ லக்னத்துக்கு 7 கிரகங்கள்ல ஒன்னா இருந்துச்சுன்னா அது ஒரு 15 டிகிரி விலகி இருக்கணும். யாருக்கிட்ட இருந்து? அதுதான் அடிப்படை ஜோதிடம். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ரிஷப லக்னம், அதுக்கு 5 9 கூடவர் யாரு? அப்படியே கன்வெர்ட் பண்ண வேண்டியதுதான். புதன் சனி இது ரெண்டும் பிரதானமான நன்மை செய்யக்கூடியது. உங்களுக்கு இந்த ரிஷப லக்னத்துக்கு சனியே வந்து உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வாங்குறாரு. ஒரு கிரகம் போதும். ஆனா கிரக சேர்க்கைங்கிற தலைப்புக்கு செட் ஆகாது இல்ல. அதனால நமக்கு ரிஷப லக்னத்துக்கு புதனோட சனி சேர்ந்திருக்கிறது ஒரு பிரபல்யமான யோகம். அப்புறம் 3வது கிரகமா அதுல சூரியன் சேர்ந்தாலும் ஏற்கனவே சூரியன் புதன் சேர்றது வந்து புதாதித்ய யோகம்னு சொல்றோம். அதுல 4 கிரகம் நாங்க எடுத்துக்கிறது இல்ல. அப்ப அதுல 5வது கிரகமா 6வது கிரகமா சந்திரனை செவ்வாய இப்படி எல்லாம் இணைச்சிக்கலாம். இப்படி உங்களுக்கு ரெடி ரெக்கனரா இப்ப நான் சொல்றேங்க, ஞாபகம் வச்சுங்க. 2 கிரக சேர்க்கையில மேஷத்துக்கு சூரியன் குரு, ரிஷபத்துக்கு புதன் சனி, மிதுனத்துக்கு சுக்கிரன் சனி, கடகத்துக்கு செவ்வாய் குரு, சிம்மத்துக்கு செவ்வாய் சுக்கிரன், கன்னிக்கு புதன் சுக்கிரன், துலாத்துக்கு சந்திரன் புதன், விருச்சிகத்துக்கு சூரியன் குரு, தனுசுக்கு சூரியன் புதன், மகரத்துக்கு சுக்கிரன் புதன், கும்பத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் இணைவு, மீனத்துக்கு செவ்வாய் குரு அல்லது செவ்வாய் சந்திரன். இதுல வந்து உங்களுக்கு 2 கிரகமா இருந்தா செவ்வாய் குரு அல்லது செவ்வாய் சந்திரன். இது 3 கிரகமா இருந்தா செவ்வாய் சந்திரன் குரு அப்படி ஞாபகம் வச்சுங்க.
அதே மீனத்துக்கு இப்போ 3 கிரகத்தில் செவ்வாய் குரு சந்திரன் சொன்ன மாதிரி கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் செவ்வாவோட உங்களுக்கு புதன் சேரலாம் அல்லது சனி சேரலாம் கும்ப லக்னத்துக்கு. அதே மகர லக்னத்துக்கு சுக்கிரன் புதனோட செவ்வாய் சேரலாம். தனுசுக்கு சூரியன் புதனோட செவ்வாய் சேரலாம். அதே உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் குருவோட சந்திரன் சேரலாம். துலா லக்னத்துக்கு சந்திரன் புதோட சனி சேரலாம். அதே உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு புதன் சுக்கிரனோட சனி சேரலாம். சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் சுக்கிரனோட சூரியன் சேரலாம். கடகத்துக்கு செவ்வாய் குருவோட சூரியன் சேரலாம். மிதுனத்துக்கு சுக்கிரன் சனியோட குரு சேரலாம். ரிஷபத்துக்கு புதன் சனியோட சூரியன் சேரலாம். மேசத்துக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் சூரியன் குரு சுக்கிரன்னு. அதே மாதிரி 5 கிரக சேர்க்கையிலையுமே அப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போறீங்க. அப்படி சொல்றது தான் இந்த ரெடி ரெக்கரர். நீங்களே ஆராய்ச்சி பண்ணி இதில் சில மாற்றங்களை செய்யலாம். ஆனால் உங்களுக்கு புஸ்தகத்துலேயும் இது சம்மந்தமாக கூட்டுக்கிரகங்களை பற்றி ஒரு பழைய புஸ்தகம் ஒன்று இருக்குது. அது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இலங்கையில் கொக்கு வில்லுன்னு சொல்லிட்டு முன்னையெல்லாம் பழைய புஸ்தகங்கள்லாம் வெளியிடுவாங்க. அதில் வினாடி வினா அப்படி சொல்லி ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்துருந்தா அவங்க வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படி ஒரு உதாரண ஜாதகம் மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. அதுல இது ரெடிமேடாக இருக்குது. இந்த இடத்துல இந்த கூட்டு கிரகங்கிறது வார்த்தை தான் நாங்கள் சேர்த்துறோம். எத்தனாம் இடம்னு சொல்லவே இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு கிரகங்களும் அதோட வேலை எப்போ செய்யும், அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா அதோட ஆதிபத்தியம் காரகத்துவம் அதோட தசாபுத்தி இதை கட்டாயமாக சேர்த்துக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள்ங்கிறோம். இந்த காம்பினேஷன் அந்த பால் திருந்தி போகாமல் நீங்கள் என்னமா தயார் பண்ணணும், அது பாயாசமா தேநீரா காஃபியா அப்படி உபயோகப்படுற மாதிரியான கூட்டு அப்படி தான் சொல்ல வர்றோம். அதில் உங்களுக்கு இந்த 7 கிரகங்களை ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த 7 கிரகம் கூட்டெல்லாம் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சனி சேர்ந்தாலும் பிரச்சனை, அவர் சேரலைனாலும் பிரச்சனை அப்படி சொன்னேன். 7 கிரக கூட்டில் அப்படி சேர்ந்தா ஒன்றும் தொந்தரவு பண்ணாமல் இருக்க 15 டிகிரிக்கு தாண்டி இருக்கணும் அப்படி சொன்னேன். காரணம் என்ன? 15 டிகிரிங்கிறது மேசத்தில் சனி என்ன பண்ணுவார், நீச்சமாயிருவார். அந்த பாதிப்பு விலகிறதுக்கு அந்த 5 டிகிரி கேப்பு. இப்போ உங்களுக்கு அது மாதிரி இந்த 7 கிரக சேர்க்கையில் சூரியன் சந்திரன் இல்லாமல் ஒரு 7 கிரகங்கள் இணைய வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் ராகுக்கு எதை சேர்த்துனா அது தப்பான இணைவுன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்ததாக ஒரு இணைவு இந்த கிரகங்களை குலைக்கக்கூடியது, இதோட யோகத்தை இதோட தன்மையை மாற்றக்கூடியது அப்படின்னா அது ரிஷபத்துக்கு குரு. ரிஷபத்துக்கு ஏற்கனவே மேசத்துக்கு சனி சொல்லிட்டேன். ரிஷபத்துக்கு குரு, மிதுனத்துக்கு சூரியன், கடகத்துக்கு இந்த கடகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கு அடுத்ததான் மீனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த 2 லக்னங்களுக்கு 7 கிரக இணைவை எந்த நூல்கள்லையுமே நல்லதா போடல. கடகம் மீனம் இந்த 2 லக்னங்களுக்கு 7 கிரகங்களோட இணைவை எங்கேயுமே ஒரு வளர்ச்சியான ஜாதகத்துக்கு ஒரு உதாரணமா காட்டவே இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க? நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன், என்னோட வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லுவேன், கிரகங்களா பார்க்காதீங்க, மனுஷங்களா பாருங்க அப்படின்னு. இந்த 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு சரிங்களா, அதே மாதிரி ஒரு மனுஷனோட தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த 2 இடத்துல 7 கிரகங்கள் தவிர்க்கப்பட வேணும்னு தான் போட்டிருக்கிறோம். பெரும்பாலும் கடகல கணக்காரங்களுக்கு கூட்டு கிரகங்களால நன்மை வந்ததா அதிகமாக தெரியல. அதுக்கு உதாரண ஜாதகங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் நான் உங்களுக்கு கடகத்தில் பொறுத்த வரைக்கும் 7 கிரக சேர்க்கையை நான் ஆதரிக்கல. அதே நேரத்தில் அங்கே ஒரு சமயம் அப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்திலேருந்து புதன் சுக்கிரன் சனி இந்த 3ஐயும் விலக்கிடணும். அப்படி இருந்தால் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பாருங்க, ஏற்கனவே ராகு கேது, அப்புறம் இப்போ புதன் சுக்கிரன் சனி, அப்போ மொத்தமாக 5 கிரகங்கள் ஆயிடுச்சு. அப்போ கடகலக்கணத்துக்கெல்லாம் அதிகபட்சம் 5 கிரக கூட்டு போதுமானது. கடகத்துக்கு மட்டும் அது ஒரு விளக்கு. சிம்மத்துக்கு அது மாதிரி சனி சேரக்கூடாது 7 கிரகத்தில். கன்னிக்கு குரு சேரக்கூடாது. துலாத்துக்கு சூரியன் சேரக்கூடாது. விருச்சிகத்துக்கு புதன் சேரக்கூடாது. வாய்ப்பு கிடைச்சா சுக்கிரனை கூட அந்த 7 கிரக கூட்டில் 2ஆம் பட்சமாக தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் சுக்கிரன் பக்கத்து வீட்டுக்காரங்கனால 2ஆம் பட்சம்னு சொல்லியிருக்கிறேன். தனுசுக்கு அறவே 7 கிரகத்தில் சுக்கிரன் இணையக்கூடாது.
மகரத்துக்கும் குரு அந்த 7 கிரக கூட்டில் வரக்கூடாது. 2ஆம் பட்சமாக சந்திரனையும் ஒதுக்கலாம். இருந்தாலும் ஏன் 2ஆம் பட்சமாங்கிறேன், மகரத்தில் சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, அதனால் அதிகப்படியான பாதிப்புகளை செய்யாது. கும்பத்தில் செவ்வாய் 7 கிரக சேர்க்கையில் வரக்கூடாது. மீனத்தில் ஏற்கனவே கடகத்துக்கு சொன்ன மாதிரியே தான், சூரியன், புதன், சுக்கிரன், சனி இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அதனால் பெரும்பாலும் இந்த கடகம், இந்த மீனா இது மாதிரி லக்கணங்களுக்கெல்லாம் 4 கிரகம் சேர்ந்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்கு தோணும்படியாலாம் ஜோசியம் சொல்லுங்கள். அந்த மாதிரி 7 கிரகம் சேர்ந்தாலும் தோணும்படியாலாம் கெட்டதே சொல்லுங்கள். நல்லது சொல்ல முடியாது, அங்கே இடம் இல்லை. அதே மாதிரி இப்போ இந்த 6 கிரக கூட்டு, 6 கிரகம் கூட்டு வந்து ரிஷபத்துக்கு ஏற்கனவே மேசத்துக்கு சொல்லிட்டே இருந்தாலும் சொல்கிறேன். சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சந்திரன். அதுக்கடுத்து ரிஷபத்துக்கு புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், செவ்வாய், கூடவே குரு 6. மிதுனத்துக்கு குரு, சுக்கிரன், சனி, சந்திரன், புதன், செவ்வாய். கடகத்துக்கு செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன், புதன். அதோட கடகலக்கணத்துக்கு தான் 5 கிரகத்துக்கு மேலே சேர்த்துறதுல 6வது எப்படி தொலைவிட்டே இருக்கிறது. சிம்மத்துக்கு செவ்வாய், குரு, சுக்கிரன், சூரியன், புதன். அதே மாதிரி கன்னிக்கு புதன், சுக்கிரன், சனி, சந்திரன், செவ்வாய், இதெல்லாம் 5 கிரகம் மட்டும். துலாத்துக்கு சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், குரு 6 கிரகம். விருச்சிகத்துக்கு சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், சனி 5 கிரகம் மட்டும். தனுசுக்கு சூரியன், புதன், குரு, சுக்கிரன் 5 கிரகம் மட்டும். மகரத்துக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, சந்திரன் 5 கிரகம் மட்டும். கும்பத்துக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, குரு, சந்திரன் 6 கிரகம். மீனத்துக்கு சந்திரன், செவ்வாய், குரு, சூரியன், சுக்கிரன், சனி. இதெல்லாம் வந்து கூட்டு கிரகத்தில் இப்போ நான் சொன்ன இந்த 12 லக்கணத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய இணைவு. இதை நீங்கள் உங்கள் பாஷையில் யோகங்கிற பேரால் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. 7 கிரகம் தவிர 8 கிரகத்தில் இந்த ராகு கேது சேர்றதுனால அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அது ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதான் நம்ம பாட்டெல்லாம் எடுக்கிறது இல்லைங்கிறனால சொல்கிறேன். அந்த கிரகத்தில், அந்த 8 கிரகத்தில் ஒரு ராகு கேது இணையறதுனால அதை வந்து ஒரு சன்னியாசி தோஷம் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு ராகுங்கிறது அதிகமாக அனுபவித்து வெறுப்புனால வர்ற சன்னியாசம், கேதுங்கிறதுனால ஒன்றுமே கிடைக்காம போய் சலிப்பினால் வரக்கூடிய சன்னியாசம். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த 8 கிரக சேர்க்கைங்கிறத நாங்கள் ஊக்கப்படுத்துறதில்ல. அதே மாதிரி சில கிரகங்கள் கூட்டு கிரகத்தில் ஒருத்தர் உள்ளே வந்தால் இன்னொருத்தர் வெளியே போயிடுவாருங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இணைவும் கொஞ்சம் சரி வர்றதில்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி புதன். ஆனால் சந்திரன் புதன் சேர்ந்திருந்தா பிரபல யோகம்னு எழுதியிருப்பாங்க. சந்திரன் புதன் ஒரு சமயத்தில் சேருது அப்படி சொன்னால் அந்த இடத்துல சனி உள்ளே வரக்கூடாது. இல்லை புதன் சனி சேர்ந்துருது அப்போ பிரச்சனை இல்லை. சந்திரன் புதன் சேர்ந்துருந்தா அங்கே சுக்கிரனோ செவ்வாயோ பெருசாக பாதிக்கிறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல சனி சேர்றத ஒன்றும் ஊக்கப்படுத்துறது இல்லை. நம்ம கூட நிறைய சொல்லுவோம், எப்படி இந்த சூரிய சந்திரனோட ராகு சேர்ந்தா கிரகணங்கிறமோ அது மாதிரி இந்த சந்திரனோட சனி சேர்றத புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவுமே அந்த அந்த ஜாதகரை அதை என்ன சொல்கிறது, வெட்ட தலை இருந்துப்பாங்கல்ல, அப்படி தொடர்ந்து விழ வச்சு இழ வச்சு இப்படி வேடிக்கை பார்க்கக்கூடியது அந்த சனி சந்திரன் நினைவெல்லாம். அதனால சில கிரகங்கள் ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் கூட்டாக வரும்போது ஒரு நபர் வெளியே போயிடுறாங்க. அது ஒரு துருவம் போல, எப்படி தெற்கு வடக்கும், தெற்குக்கு தெற்கோ வடக்குக்கு வடக்கோ ஒரே மாதிரி இணைக்க முடியாது அப்படிங்கிறமோ அந்த மாதிரி. அது மாதிரி கும்ப லக்னத்தில் இப்போ வந்து சுக்கிரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கு அப்படின்னா அது யோகம். ஆனால் இந்த இடத்துல புதனை உள்ள வர ஏற்றுக்கிறது இல்லை. இன்னும் சிலர் இந்த சுக்கிரனோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிற இடத்துல அதுக்கு நேர்மறையாக குரு வரக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த செவ்வாய் எங்கே உச்சமடையுதோ அங்கே குரு நீச்சமாக வராது. அதனால சில கிரக சேர்க்கைகளுக்கு எதனால் யோகத்தை குறைக்கக்கூடிய வலிமை வருது அப்படின்னா, நீங்கள் நாங்கள் முதல்ல சொல்லி கொடுத்த அந்த அடிப்படை, எப்படி ஒரு ஜாதகத்துக்கு கேந்திரம், ஒரு திரிகோணம், ஒரு மூல திரிகோணம், ஒரு ஆட்சி உச்சம் இதெல்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக சாட் போட்டிங்கன்னா எந்த கிரகம் இணைஞ்சால் நல்லதுன்னு உங்களுக்கு தானாக தெரிஞ்சிடும். இந்த 70வது கூட்டத்துக்கு பேச வாய்ப்பளித்த திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
மிக சிறப்பான முறையில் கிரக சேர்க்கையினுடைய அற்புதமான ஒரு பலன்களை அழகான முறையில் நிறைய விளக்கத்தை ஐயா அவர்கள் கொடுத்தார். ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய கைத்தட்டலோட ஐயா ஆனந்த் ஐயா வாங்க, மேடைக்கு வாங்க.